யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருந்தா மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்ல இருந்து மீன் எடுத்துட்டு வந்து ஒரு உயிரோடு போடுறாங்க. வெரா மீன் எப்பவுமே உயிரோட இருந்தா டேஸ்ட் இல்லையா? ரெண்டுக்கு போட்டி தான் எப்பயுமே பொரிச்சு சாப்பிடலாம். இதுல மருத்துவ குணம் அது சரி ஒரு பூஸ்டா இருக்கும் சாப்பிடலாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. பஃபர் ஃபிஷ் மாதிரி அந்ததா பேத்த மீன் பேத்த காரல் 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 நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ராடெல்லாம் எவ்வளவு ரேட்டு? 350 ரூபா. 30 ரூபாய்க்குலாம் மீன் இருக்குங்க. தனியா வீட்டுக்குன்னு வாங்க வருவாங்களா, அவங்க எந்த டைம் வந்தா கரெக்டா வாங்கலாம்? எந்த கிழமை வந்தா நல்ல ரேட் கொஞ்சம் மீடியமா இருக்கும்? ஹலோ மக்களே, மை டியர் எம்டிஎம் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சேனல் மதுரை டு மெட்ராஸ். நான் உங்க கௌசல்யா. சென்னைக்கு எப்படி காசுமேடோ அந்த மாதிரி மதுரைக்கு மீன் வாங்கணும் அப்படின்னா நம்ம மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட் தான். இங்க பாத்தீங்கன்னா உயிருள்ள கம்மா மீன்ல இருந்து, அப்போ இங்க பாருங்க, உயிருள்ள கம்மா மீன்ல இருந்து உங்களுக்கு வந்து கடல் மீன் வரையும் நிறைய எல்லாமே கிடைக்கும். சனிக்கிழமை நைட்டு 10 மணில இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணி வரையும் நம்ம மீன் மார்க்கெட் வந்து செயல்படும். ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே போயிட்டு இருக்கனால நல்ல நீங்க வந்து பார்த்து மீனை வந்து டேஸ்டான மீனா வந்து நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ வாங்க இந்த வீடியோல என்னென்ன கடைகள் எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். டைரக்டா வீடியோல போயிடலாம். நம்ம கடை பேர் என்ன பேருன்னா எஸ்தானி மீன் கடை. ஓகே, எப்பவுமே நம்ம கடையில இருக்கும் மீன். ஆமா, மாடுதாவணில காலையில நைட்டு 10 டு காலைல 10. ஆமா, கடல் மீன், கம்மா மீன், வெரா மீன், ஊளி, பாறை, ராட்டு, நண்டு. இப்ப மீன் தடைகாலம், இந்த மாதம் தடைகாலம்னால கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கு. இல்ல ரொம்ப சௌரியமா இருக்கும். இப்ப 10-50 ரூபா கூட இருக்கு, இல்ல 50 ரூபா குறையா இருக்கும். அதுதான் இவ்வளவு மக்கள் வர்றாங்க புறாமே. இது வந்து மதுரைக்கு வந்து மெயின் மார்க்கெட். மதுரையில கடலே இல்ல, ஆனா கடல் மீன் எப்பவுமே ஆமா இருக்கும். அதாவது எல்லா மீனும் உண்டு. நண்டு, ராட்டு, கேட்டு சகலம் எல்லா கடைகளையும் பிடிக்கிறது இங்க மதுரைக்கு உண்டு. ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்ற அனைத்து கடல்ல உள்ள மீன் புறமே இங்க மதுரைக்கு வந்துடும். வேண்ட செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். டேஸ்ட் எல்லாமே நல்லா பக்காவா. ஆமா, மீன் பிரஷர்னா நல்லா இருக்கும். மீன் நல்லா இல்ல உங்களுக்கு சமைக்க தெரியலன்னு அர்த்தம். நாங்க கொடுக்கும்போது பிரஷா கொடுத்துருவோம். அவ்வளவுதான் விஷயம். ஊளி நல்லா தெளிவான ஊளி மீன், நல்லா கல்லு மணிக்கே இருக்கும். இது ராமேஸ்வரம் சின்ன போட்டுல பிடிக்கிற மீன். எவ்வளவு அதுல ரேட்டு? இது ரேட்டு கம்மி தான்க்கா, 350 ரூபா தான்க்கா கிலோ. இது பேபி சீலா, கேரளால இருந்து வருது மீன். இந்த மீன் சீலா வந்து 450 ரூபா போட்டது, 400 ரூபா சீலா. நெய் மீன், ஆமா வஞ்சர மீன் தான் சீலா. நெய் மீன் எல்லாமே ஒரு ஊருக்கு. உங்களுக்கு சென்னைக்கு வந்து வஞ்சரம் சொல்லுவீங்க, சீலான்னு சொல்லுவீங்க. இங்க வந்து நெய் மீன் சொல்லுவோம், பேபி சீலா. இது என்ன மீன்பா? இது பாறைக்கா, முட்டைப்பாறை. எவ்வளவு? இது வந்து கிலோ வந்து 400 ரூபா. கம்மா மீன்ல என்னென்ன இருக்குப்பா? கம்மா மீன் வந்து ஜிலேபி இருக்கு, பாப்பு இருக்கு. பாப்புனா பாத்தீங்களா, இதான் பாப்பு. பாறை, கம்மா பாறை, கடல் பாறை. கடல் பாறை அது, கம்மா பாறை இது. நம்ம கடையில எப்ப வந்தாலும் மீன் எப்ப வந்தாலும் வாரலாம். வாரம் 7 நாளுமே கடை இருக்கும் நம்ம கடை. எஸ்தானி கடை 7 நாளுமே இருக்கும். எந்த டைமுக்கு வந்தா எந்த டைம் வாங்கலாம். 10 டு நைட்டு காலைல 10 மணி வரை. நைட்டு 10 டு காலைல 10 டு கிழமை கடைக்கு வந்தீங்கன்னா வெள்ளாவே வந்துடலாம். 8 மணிக்கெல்லாம் கடையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மீனா. இது கிளி நகரை 250. ஊழிலாம் பாருங்க 250. பால் ஊழின்னு சொல்லுவாங்க, பால் ஊழா. நம்ம வீடியோ பார்த்துட்டு வருவாங்க கடையில. நல்ல ஆஃபர் போட்டுருவோம். வா, வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்குள்ள ஆஃபர் தான். பேரை சொன்னா உங்க சேனல்ல சொன்னாலே ஆஃபர் தான். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்ல இருந்து மீன் எடுத்துட்டு வந்து ஒரு உயிரோடு போடுறாங்க. வெரா மீன் எப்பவுமே உயிரோட இருந்தாலும் டேஸ்ட் இல்லையா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன் உயிரோட இருக்கு எப்பவுமே. ஸோ ஃப்ரெஷ்ஷா இங்க இருந்து எடுத்து ஸோ வெரா மீன்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 350. எல்லா மீனுமே உயிரோட இருக்கு. உங்களுக்கு டேங்க்ல இருந்து அப்படியே எடுத்து போடுறாங்க.
ஜிலேபி கண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கு எல்லாமே 70 ரூபாய் கிலோ. இந்த ஜிலேபி கண்டெல்லாம் பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கு. ஜிலேபி 50 ரூபா 60 ரூபா 50 ரூபா எல்லா ஐடியும் இருக்கு. 50 ரூபாய்க்கு ஜிலேபி கண்டை. ஐஸ் 30 ரூபா 30 ரூபாவா? 30 ரூபாய்க்குலாம் மீன் இருக்குங்க. ஐஸ்ல வச்ச மீன் ஜிலேபி கண்டை 30 ரூபாய். அது அல்றாரு பத்தியா, அது 50 ரூபா. 50 ரூபா 70. அப்பா ஜிலேபி கண்டை மட்டுமே ஒரு கடையில் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா. ஈரோடு இருக்கு எல்லாம். 2 கிலோ 2 கிலோ மாற்றிக்கலாம். அடி விடுங்க முன்னா போயிருங்க. 2 கிலோ கட்டுவாங்க. அது வேணாம். 2 கிலோ 80 ரூபா 60 ரூபா 50 ரூபா. தம்பி எப்படி ஜம்ப் பண்ணிச்சு பார்த்தியா? மதுரைக்கே வந்து எப்பவுமே மீன் வேணும்னா மாட்டுத்தாவணி மார்க்கெட்டு தான் ஃபேமஸ். டோட்டல் மதுரை சிட்டிக்கே மாட்டுத்தாவணி மார்க்கெட்ல இருந்து தான் சப்ளை ஆகும். இங்க வந்து நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கடல் மீன், கம்மா மீன் எல்லாமே. நண்டை வந்து சொல்லவே வேணாம். சளிக்கு வந்து எப்பவுமே மருத்துவ குணம் முடியாது. நண்டு 200 ரூபா வரும். எப்பவுமே ரேட் இங்க கம்மியா தான் வரும். சரிப்பா. நண்டு இருக்கு, ஊளி இருக்கு. ஊளி பொரிச்சு சாப்பிட நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதே மணிக்கு கம்மா மீன் வந்து பாறை நல்லா இருக்கும் பொரிச்சு சாப்பிட. நகர காசு கூட இருந்தாலும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அது கடல் மீன் தான், நகர கடல் மீன் தான். சரி. கம்மா மீன் சொல்ல போனா பாறை அது இருக்கு, பங்காசு இருக்கு, 2 இருக்கு நம்மகிட்ட கம்மா மீன். ஓகே. பங்காசு வந்து சொல்லவே முடியாது, பொரிச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. அதே மணிக்கு தான் பாருங்க, 2க்கும் போட்டி தான் எப்பயுமே பொரிச்சு சாப்பிடல. குழம்பு மீன்ல வந்து கடல் மீன்ல வந்து நகர வேற லெவல்ல இருக்கும். இதுல மருத்துவ குணோட அது நல்லா இருக்கும். மருத்துவம் சரி, ஒரு பூஸ்டா இருக்கும் சாப்பிட்டோம்னா. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஊளி வந்து சின்ன சைஸ்ல இருக்கு. சின்ன சைஸ் ஊளிக்கா நல்லா இருக்கும். ஊளியோட சொல்ல போனா நம்மளுக்கு வந்து நண்டு தாங்க எப்பவுமே. சளிக்கு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் நல்லா அன்னைக்கு சாப்பிட்டோம்னா ஒரு வரப்பா இருக்கும். என்ன மதுரையா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? அதான் நீங்க நெஞ்ச நிமித்திட்டு வர தோரணையில இருந்தே தெரியுது. நண்டு சாப்பிட்டோம் அது நல்லா மருத்துவ குணம் முடியாது. இன்னைக்கு வந்து அழகர் கோயில் இருக்கனால விசேஷம் நெருங்கிக்கிறதுனால அவ்வளவா சரக்கு வர மாட்டேங்குது. நம்மளுக்கு எப்பவுமே கேரளா இந்த மாதிரி கடல் சைடு இருந்துதான் சரக்கு வரும். ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இங்க இருந்தாலும் வரும்க்கா சரக்கு வரும். இப்போதைக்கு எதுவும் இறங்குறது இல்ல, ஏன்னா மீன்பிடி தடை காலம். ஆமாக்கா, அதனால வர்றதில்ல. இதுக்கு முன்னாடி காலத்துல நல்லா சரக்கு எப்பயுமே டன் கணக்குல இறங்கிட்டே தான் இருக்கும். சரி சரி. அவைலபிளா செம்மையா இருக்கும்க்கா. இந்த மார்க்கெட்டே இப்படி இருந்ததுல முன்னாடி நல்லா ஜேன்னு நல்லா ஒரு கூட்டத்தோட கரைச்சலோட இருக்குக்கா. காலைல நைட் ஒரு 9 மணி ஸ்டார்ட் ஆகுற மார்க்கெட்டு தான் 1 மணிக்கு கூட்ட முடியும் கரெக்டா. அதுக்கப்புறம் கூட்டம் அதுக்கப்புறம் 4 மணிக்கு தொடங்கும். கரெக்டா 4 மணிக்கு தொடங்கி 9 மணி வரைக்கும். அதே மணிக்கு காலைல 9 மணி வரைக்கும் நல்லா கூட்டமா இருக்குங்கா. வேற லெவல்ல இருக்கும் மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டுக்கு வந்தாலே செம்மையா இருக்கும். ஒரு என்ஜாயோட நம்ம மீன் விற்கலாம். நான் மீன் விற்கிறேன், ஒரு என்ஜாயோட மீன் விற்பேன். அதே மணிக்கு நம்ம கடை KDF தாங்க. எப்போ வந்தாலும் மீன் இருக்குங்க. வாரத்துல வந்து 3 நாள் இருக்குங்க. புதன், சனி, ஞாயிறு 3 நாள் இருக்கும். 3 நாள் இருக்கும். நைட்டு தான் எப்பயுமே 9 மணிக்கு. வெள்ளிக்கிழமை நைட் 9 மணிக்கு வந்தோம்னா காலைல சனிக்கிழமை காலைல 9 மணிக்கு முடியும். இங்க இருந்து வாங்கிட்டு போய் ஏரியாவுக்கு வட்டையில கொண்டு போய் விக்கிறவங்க இருக்காங்க. அதே மணிக்கு இங்க இருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரவங்க இருக்காங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வரவங்க 1 கிலோ 2 கிலோ வாங்குவாங்க. வட்டையில வாங்குறவங்க ஏரியாவுக்கு கொண்டு போய் சப்ளை பண்றவங்க 10 கிலோ 15 கிலோன்ற மாதிரி வாங்கிட்டு போவாங்க. சரிப்பா. டோட்டல் மதுரைக்கே மாட்டுத்தாவணியில இருந்து தான் மீன் சப்ளை ஆகுது. இப்ப நம்மள மாதிரி தனியா வீட்டுக்குன்னு வாங்க வருவாங்களா? அவங்க எந்த டைம் வந்தா கரெக்டா வாங்கலாம்? அவங்க வந்து எந்த டைம்னா காலைல டைம் ஒரு 4 மணி டு 9 மணிக்கு வந்தாங்கன்னா கரெக்டா வாங்கிட்டு போயிடலாம், வேலை குறைவா. அதே மணிக்கு எந்த கிழமை வந்தா நல்ல ரேட் கொஞ்சம் மீடியமா இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை நாங்க எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை தான். லீவ் டேஸ்ல இருந்ததுக்கு சனி ஞாயிறு, அதோட சனியோட ஞாயிற்றுக்கிழமை நல்லா நிறைய மீன் வரும். இப்ப எல்லா நாளுமே மார்க்கெட் இருக்குமா இல்ல இந்த சனி ஞாயிறு புதன் 3 நாள் தாங்க இருக்கும் எப்பயுமே மார்க்கெட். நைட்டு மட்டும் தான் மார்க்கெட் இருக்கும்.
டெய்லியும் கடைகள் இருக்கு. டெய்லியும் கடைகள் இருக்கு. ஆனா அப்ப இந்த மணிக்கு இருக்காது. இந்த நிறைய மணிக்கு கடைகள் இருக்காது, ஒரு சில கடைகள். ஒரு சில கடைகள் இருக்கும். ரேட் இந்த மணிக்கு அமையாது, கம்மியா தான் அமையும். சரி, ஓகே. 40 50 60 40. நம்ம கடை பேர் என்னன்னா? கடை பேரு வந்து எம்கேஎம் ஃபிஷ் மார்க்கெட். ஓகே. நம்ம கிட்ட என்னென்ன மீன் வரது இன்னைக்கு இருக்கு? மத்தி இருக்கு, அதுல சின்ன மத்தி இருக்கு, பாறை இருக்கு, தரப்பாறை இருக்கு, கொடுவா இருக்கு, கொடுவா மீன் இருக்கு, பாப்பு மீன் இருக்கு, ஊளி இருக்கு, அப்புறம் ஜிலேபிலே 3 ஐட்டம் இருக்கு. ஜிலேபிலே 3 ஐட்டம், ஜிலேபிலே 3 ஐட்டம். இது போக ராட்டு, ஊளி, சுங்கான்னு சொல்லுவாங்க, அதாவது கெளுத்தி, கடல் கெளுத்தி. அது போக அயில இருக்கு, நெய்வாலைன்னு இருக்கு, நெய்வாலை. நைட்டு இன்னும் இந்த நண்டு இதெல்லாம் பாதி மீன் நைட்லயே காலி ஆயிடுச்சு, வித்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகேண்ணா. இப்போ எங்கள மாதிரி ஆட்கள் வந்து தனியா வீட்டுக்குன்னு வாங்க வர்றவங்க எந்த டைம் வந்தா கரெக்டா இருக்கும்? அதாவது ஒரு 12 மணி 1 மணிக்கு மேல வந்தா ஒரு மேக்சிமம் ஒரு 2 கிலோ அந்த மாதிரி வாங்கணும். அது குறைச்சுனா தர மாட்டாங்க. 1 கிலோ தருவாங்க, அதுக்கும் குறைச்சுனா காலையில தான் வரணும். சரி, ஓகேண்ணா. இந்த மீன்லாம் எங்க இருந்து வருதுண்ணா? மீன் அதாவது கம்மா மீன் வந்து டேம் மீன் வரும். பல கம்மா இருக்கு, திருநெல்வேலி, விருதுநகர், அது நிறைய ஊர்கள்ல இருந்து வருது. கடல் மீன் வந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், எல்லா பக்கமும் இருக்கு. கேரளா. ஆமா, கடல் மீன் நம்ம இதுல கிடைக்கும். ஓகேண்ணா. இப்ப ரேட்ல இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ரேட்டு வந்து அதான் கடல்ல இப்ப தடை 2 மாசம் தடை காலம் இருக்குல்ல, அதனால வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். ஆமா, நிலவரத்தை பொறுத்து அங்க, ஏன்னா கடைக்குள்ள தடை போட்டிருக்கனால அங்க என்ன ரேட்டு பிக்ஸ் ஆகுதோ அதை விட அதுக்கேற்ற மாதிரி பிக்ஸ் ஆகும். போக்குவரத்து செலவு அதுன்னு பார்த்து இது பண்ணி போடுவோம். மீன் மார்க்கெட்ல மீன் வரத்தை பொறுத்து ரேட் சேஞ்ச் ஆகும். ஆமா, மீன் கம்மியா இருந்தா கொஞ்சம் ரேட் அதிகமாகும். ஓகேண்ணா. வரத்து கம்மியா இருந்தா. ஓகே, சரி. நெய் மீன்லாம் 1 கிலோ 1100 ரூபாய். நெத்திலி எல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிலோ 250. நிறைய மீன் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. நெத்திலி மீன்லாம் இங்க பாத்தீங்கன்னா 300 350. ஈல் ஃபிஷ்டா. நெய் மீன்லாம் எவ்வளோண்ணா? 1500 கிலோ. இதெல்லாம் நெத்திலி மீன் செம்மையா இருக்கு பார்க்க. 2 நெத்திலியுமே நல்லா இருக்கு. 300 350 ரூபா கிலோ. ஸோ காலையில 4:30க்கு பாத்தீங்கன்னா மீன் நிறைய இடத்துல இறங்கிட்டு இருக்கு. என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்றீங்களாண்ணா? மத்தி இருக்குண்ணே, வெலை மீன் இருக்கு, ஊளி இருக்கு, சின்ன வெலை மீன் இருக்கு, ராட்டு இருக்கு, நெய் மீன், குட்டி நெய் மீன் வந்திருக்கு, எல்லா மீனும் இருக்கு. எவ்வளவு ரேட் இப்ப? மத்தி எடுத்தீங்கன்னா 70 ரூபாக்கா, கிலோ 70 ரூபா. வெலை மீன் எடுத்தீங்கன்னா 450 ரூபா. அதுல சின்ன வெலை மீன் 400 ரூபா. தடை காலம்னால கொஞ்சம் விலைவாசி கூட தான். 61 நாள் மீன்பிடி தடை காலம், அதனால கொஞ்சம் விலைவாசி கூட இருக்கும். மீன் வரத்து கொஞ்சமா தான் வருது, விலை கொஞ்சம் கூட தான் இருக்கும். மீன் ஆனா ஃப்ரெஷ் தான் நம்மள்ட்ட வர்றது, தெளிவா இருக்கும். எல்லா ஐட்டமும் இருக்கு. சின்ன சீலாலாம் இப்ப பெரிய சீலாலாம் 1300 ரூபா போகுது. சின்ன சீலானா அது ஒரு 350 ரூபா ரேஞ்சில வரும். ஆமா, நண்டு லோக்கல் நண்டு 250 ரூபா. ஆமா, நெய் மீன் சீலான்னு சொல்லுவாங்க. வஞ்சரம்னா சென்னையில வஞ்சரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த மீன் என்ன? இது வந்து ஊளிக்கா. ஊளி மீன். ஆமா, ஊளி 400 ரூபா. அதுல சின்ன ஊளி இருந்துச்சு 250 ரூபா, அது முடிஞ்சுச்சு. ஓகே. நண்டெல்லாம் எப்படி? நண்டு வந்து லோக்கல் நண்டு 250 ரூபா. எக்ஸ்போர்ட் நண்டுனா 600 ரூபா. 600 ரூபா. ஆமா, 600 ரூபா. நம்ம கடையில எப்பவுமே இருக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் லீவு. ஓகே. கடை பேர் வந்து VIP JC Foods. நம்மளுக்கு சில்லறை கடையும் இருக்கு. நம்ம வீடியோ பார்த்துட்டு வருவாங்க நிறைய பேர். கண்டிப்பா வர சொல்லுங்க, நாங்க தெளிவா கொடுப்போம். VIP Jன்னு சொல்லி வர சொல்லுங்க, சரிங்களா? மாட்டுதாங்களா? நம்ம கிட்ட என்னென்ன மீன் இருக்குண்ணா? நம்ம கிட்ட அயில, கிழங்கா, திருக்க, சூரை, பாறை, மர்க்காடு, தோளான். மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா நம்ம கடையில பெரிய மீன்லாம் இருக்கு. ஆமா, பெரிய மீன் இருக்கு. இந்த மீன் பேர் என்ன பேருனா? மர்க்காடு. இதெல்லாம் கிலோ எவ்வளவு? 450 ரூபா. 450. ஆமா. டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முள் இல்லாம இருக்கு. சரி சரி. ராடெல்லாம் எவ்வளவுண்ணா? 350. 350. கவுண்டிங் தாங்க. திருக்க. அது சூரை மீன். ஆமா, 250 ரூபா. கேரளாக்காரங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்னன்னா ஏதோ புதுசா ஒரு மீன் இருக்கு, பஃபர் ஃபிஷ் மாதிரி. அந்ததா? பேத்த மீன். பேத்த. அது வீட்டுக்குலாம் வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க. வாங்க சாம்பாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உரிச்சேன் அப்படியே. சரி, ஓகே. இன்னைக்கு மார்க்கெட்ல ரேட்லாம் எப்படினா இருக்கு? விலை கொஞ்சம் கூட தான் இன்னைக்கு ரேட். ஆமா, 2 மாசம் அடப்புல கடல்ல, அதனால ரேட். ஆமா. சரி சரி. கிழங்கா மீன் எவ்வளவு வரும்? 150 ரூபா. இது என்ன? பாறை 500 ரூபா. பாறை 1 கிலோ 500 ரூபா. 6 கிலோ இருக்கு அதுல. என்ன இது? பறவை மரம். பறக்குமா அந்த மீன்? ஆமா, அப்படியே அதான் பறவை.
இதெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு நடு. ஸோ இறால்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 350, 300, இது பார்த்தீங்கன்னா 280. நண்டெல்லாம் எவ்வளோண்ணா? 400, ம் 350, 350, 180, 180. அது 80. ஊலியானே இது கிலோ எவ்வளோண்ணா? ஊலி 140. மத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் கிலோ. நல்லா இருக்கு. சங்கரா மீன்லாம் எவ்வளோண்ணா? நகரெல்லாம் பார்த்தீங்கன்னா 350. பாறைலாம் பார்த்தீங்கன்னா 120. மத்தின்னு மத்தி 100 ரூபா, சாலெல்லாம் 150 ரூபா. ஸோ மோஸ்ட்லி எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா மத்தி மீன், சாலை, நண்டு இதுதான் அதிகமாக இருக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்க கூடையில. காலையில 4, 4:30 இருக்கு டைம். இப்போ இங்க பாருங்க இந்த கடையில நிறைய மீன் வச்சிருக்காங்க. ராட்டு, ஊளி, பங்காசு, காரல், நண்டு, பாப்பு, கட்லா, கிழங்க, முரல், ஜிலேபி, எல்லா மீனுமே கொலிசாலை, நகர, தக்காளி நகரம், எல்லா மீனுமே இருக்கு. இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்குங்க? வியாபாரம் கொஞ்சம் சுமாரா. மீன் வரத்தெல்லாம் இந்த மாதிரி இருக்கு. வரப்பெல்லாம் கம்மியா தான் இருக்கு. அது வெள்ளையா இருக்கேன் ஒரு மீன். அந்த மீன் பேர் என்ன? காரல். காரல் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ராடெல்லாம் எவ்வளவு ரேட்டு? அது 350 ரூபா. 350. அந்த காரல் மீன் சொன்னீங்களா அது எவ்வளவு ரேட்டு? 320 ரூபா. 320. டேஸ்ட் நல்லா இருக்குமோ? டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. சரி. நம்மகிட்ட கடல் மீனும் கிடைக்கும், கம்மா மீனும் கிடைக்கும். சரி. கடை பேருங்க? ஜேஎஸ் சிவலிங்கம். பேசுறவரு முத்து. உங்க பேரு? ஜேஎஸ் முத்து. சரிங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரோடு இருக்கிறனால நல்லா இந்த மாதிரி பாத்தி மாதிரி கட்டி உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஜேன்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் மீன் வரத்து கம்மியாக இருக்கிறதுனால, மீன் பிடி தடைக்காலன்றனால கொஞ்சம் கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இது என்ன மீன்னா? தேலியா? கடல் மீன்ல எப்படி நெய் மீன் சொல்லுவோம் அந்த மாதிரி கம்மா மீன்ல வந்து பாத்தீங்கன்னா வெரா மீன் தான் டேஸ்ட். அப்படி இருக்கும். வழுக்குதுங்க. அப்படியே கொஞ்சம் மீன் மார்க்கெட்டுக்கு ரைட் சைடு கடைசி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க. நீங்க இங்கேயே வந்து வெட்டி வாங்கிட்டு போயிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருமே நம்ம மதுரை மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல்.